வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 6ல் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் ஆன நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா தகடூர் யாத்திரை அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ப்ளஸ் மலைசோறு அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பு பார்க்க போகிறோம். ஆக மொத்தம் 3 டாபிக் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். எதற்காக இந்த சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தமிழில் ஒரு 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் 45 to 50 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ் ஆன நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு இதிலிருந்து மட்டுமே வினாக்கள் கேட்குறாங்க. இந்த வினாக்களை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ப்ளஸ் ரிவிஷன் ஃபேக்டருக்காகவும் தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th உண்டான நூல்வெளி ஆசிரியர் குறிப்பு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 8th பார்த்தீங்கன்னா இயல் 5 வரைக்கும் உண்டானதும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகே, இன்னைக்கு தகடூர் யாத்திரையில் இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பு பார்ப்போம். இந்த தகடூர் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா, பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அப்படிங்கிற தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது. இந்த தகடூர் யாத்திரை எந்த மன்னரை சிறப்பிக்குது அப்படின்னா சேர மன்னரை சிறப்பித்து பாடப்பட்ட நூல் தான் தகடூர் யாத்திரை. ஓகே, இந்த தகடூர் யாத்திரையோட ஆசிரியர் பெயர் அறிய முடியல. ஓகேங்களா? ஆசிரியர் பெயர் அறிய முடியாத நூல்கள் ஒன்று தகடூர் யாத்திரை. ஓகே, இந்த தகடூர் அப்படிங்கிறது இப்போ எவ்வாறு அழைக்கப்படுறது அப்படின்னா தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. சங்க காலத்தில் தர்மபுரி தகடூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு முழுமையாக கிடைக்கல. ஓகே, நமக்கு கிடைச்ச நூல் இந்த நூலில் சில பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எதன் மூலியமாக கிடைச்சிச்சு அப்படின்னா புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பு நூலில் இருந்து நமக்கு கிடைச்சது. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மலைசோறு. அதில் இருக்கக்கூடியது இந்த மலைசோறு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. என்னென்னா, வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை கொள்ளை மழை பெய்யவில்லை அப்படிங்கிறத தொடங்கக்கூடிய பாடல் வரிகள் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா மலைசோற்று நோன்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்கிறாங்க. அதாவது இந்த மலைசோற்று நோன்பு அப்படின்னா என்னன்னா, அதாவது ஊரில் மழை பெய்யாமல் இருக்கிறப்ப மக்கள் பஞ்சத்தில் வாடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் ஒவ்வொரு வீடாக சென்று உப்பு இல்லாத சோற்றை ஒரு பானையில் வாங்குவாங்க. அந்த பானையில் வாங்கின அந்த சோற்றை ஊர் பொது இடத்துல வச்சு அனைவரும் பகிர்ந்து உண்பர். ஓகேங்களா? அதாவது இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய பஞ்சத்தை காட்டக்கூடிய அடையாள நிகழ்வாக இருக்கிறதுனால வானம் மனமிறங்கி மழை பெய்யும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருந்திருக்கு. இந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலைச்சோற்று நோன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த மலைச்சோற்று நோன்பு அதோட நூல்வெளி குறிப்பு பார்ப்போம். அதாவது இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. எந்த கட்டுரை? கொங்கு நாட்டு மலைச்சோற்று வழிபாடு அப்படிங்கிற அந்த ஒரு கட்டுரையில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. ஓகே, இந்த நூலோட பதிப்பாசிரியர் யார் அப்படின்னா கௌரன். அவர் தான் இந்நூலினோட பதிப்பாசிரியர். இந்த கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலின் பதிப்பாசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.